குட் மார்னிங். நாம இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். அதுதான் கிளாசிபிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஆல்ரெடி நமக்கு மேக்னடிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அதுதானே ஒரு காயில கரண்ட் பாஸ் ஆனா மேக்னெட்டா ஆக்ட் ஆகுது, மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், இதெல்லாம் அந்த சிமுலேஷன் வச்சு பார்த்தோம். உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்குன்னு நம்புறேன். ஓகே, இப்போ ஒரு சின்ன யோசிங்க. எப்படின்னா, ஒரு மேக்னெட் இருக்கு, இது பக்கத்துல இந்த அயன் இரும்ப கொண்டு வந்தா என்ன நடக்கும்? ஈஸியா சொல்லிடலாம் சார், அட்ராக்ஷன் நடக்கும் சார். கரெக்டா ஓட்டிக்கிறோம். இதே இடத்துல நான் ஒரு பிளாஸ்டிக் ஸ்கேல வைக்கிறேன், என்ன நடக்கும்? கண்டிப்பா ஈஸியா சொல்லிடுவீங்க சார், பிளாஸ்டிக் ஸ்கேல ஒட்டாது சார் அப்படின்னு. கரெக்ட், வெரி குட். தட்ஸ் வாட் we are going to explore today. Okay, so classification of magnetic material. இதுல 3 எண்ணம் இருக்கு. அதாவது கேட்டகரி கிளாசிபிகேஷன் 3 எண்ணம் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா டயா மேக்னடிசம், அதாவது டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல். அடுத்தது பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியல். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். இந்த மாதிரி 3 டைப் இருக்கு, கிளாசிஃபை பண்றோம். 3க்கும் என்ன வித்தியாசம், அது எப்படிலாம் அதுக்கு பிஹேவியர் என்ன பண்ணுது, இது எல்லாத்தையும் நாங்க இன்னைக்கு பார்க்கலாம். தியரி ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அதுக்கப்புறம் சிமுலேஷன் பார்ப்போம். ரைட்டா? ஓகே, இப்போ டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல் இதை எடுப்போம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டயா மெட்டீரியல், சரியா? டயாமேக்னெட்டிக் சொல்லி போடுங்க. மெட்டீரியல் சேர்த்து என்ன டயாமேக்னெட்டிக் அப்படின்னா மட்டும் மீனிங் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் சேர்த்து ஒரு எலக்ட்ரான் நியூக்ளியஸ், இதை நமக்கு தெரியும். இந்த நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான் சுத்தி வருது, ஒரு ஆர்பிட்ல சுத்தி வருது. இந்த ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் த எலக்ட்ரான் இந்த நியூக்ளியஸ் சுத்தி வருது இல்ல, it produces a magnetic field. Okay, it produces a magnetic field which is perpendicular to the plane of the orbit. இந்த ஆர்பிட்டோட பிளேன் இருக்குல்ல, அதுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணுது எலக்ட்ரான். சரியா? அப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் ஃபைனட்டான ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இருக்கு. என்னது? ஃபைனட்டான ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இருக்கு. சரியா? ஓகே, இப்போ நம்ம ஆர்பிட்டல் பிளேன்ஸ் ஆஃப் த அதர் எலக்ட்ரான் ஆர் ஓரியன்டட் இன் ரேண்டம் மேனர். The vector sum of the magnetic moment 0 and there is no resultant magnetic moment for each atom அப்படின்னு சொல்லிப்பாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம புக்ல கொடுத்ததுல ஆர்பிட்டல் பிளேன் ஆஃப் த பிளேன்ஸ் ஆஃப் த அதர் எலக்ட்ரான், நமக்கு இந்த ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாச்சு. இது ரேண்டமா ஓரியன்டடா இருக்கு. ஏன்னா ஒரு எலக்ட்ரான் இல்லையா, நிறைய எலக்ட்ரான் அதுதானே. ஸோ ரேண்டம் மேனரா இருக்கனால நம்ம மொத்தமா சேர்க்கும் போது நம்ம அப்ராக்சிமேஷன் அதுல எல்லாம் எல்லாருடைய ஒருத்தர் ஈஸ்ட்ல போறாரு, ஒருத்தர் வெஸ்ட்ல போறாரு அப்படின்னா ரெண்டு ஆட் பண்ற ஆப்போசிட்டா இருந்தா 0 அதுதான் சொல்லுவாங்க. ஸோ தேர் இஸ் நோ ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஃபார் ஈச் ஆட்டம். ஓகே, ரைட். இப்போ இந்த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்னா ஆர் weakly repelled by a magnetic field. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்னா, நீங்க ஒரு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்கு, நம்ம பார்க்க போறோம். அந்த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலை நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கும் போது என்ன நடக்கும்? வீக்லி ரிப்பல்டு. வீக்லி ரிப்பல்டுனா விலகும், பட்
ரொம்ப ஸ்ட்ராங்கா விலகாது, என்னது ஒரு வீக்ல ரிப்பல்ட் ஆகும். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட ஹேட் பண்ணும் யாரு, டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எப்படி சொல்லுவோம்னா வீக்லி ரிப்பல்ட் அப்படின்னு சொல்லணும். அதாவது தமிழ்லயே இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு மேக்னெட் இந்த மெட்டீரியல் பார்த்ததுன்னா, இந்த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் பார்த்தா கொஞ்சம் விலகி போயிடும், அப்படியே கொஞ்சம் ஸ்டே அவே ஃப்ரம் தட் மேக்னெட். இப்படி புரிஞ்சுக்கோங்க. யாரு இவரு மேக்னெட் கொஞ்சம் விலகி போயிடாரு, நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த வச்சு நம்ம விலகி போகல. அதே மாதிரி டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன பண்ணும்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பார்த்தோன்னே, மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா மேக்னெட் மேக்னெட் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேக்னெட் எப்படின்னா கொஞ்சம் விலகி போயிடும் கொஞ்சம். அதனாலதான் வீக்லி ரிப்பல்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படியா சார்? எஸ். வாட்டர் இதுக்கு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். வாட்டர், கோல்டு, அப்புறம் காப்பர், இதெல்லாம் சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வரும், சார் வாட்டர் ரிப்பிள் ஆகுமா? வாட்டர் நம்ம வந்து இது ஏன்னா கோல்டு காப்பர், இப்போ கோல்டு பாத்தீங்கன்னா அதுமே நம்ம டவுட் ஆகும். அப்படியா? காப்பர்னா கூட ஓகே, அது ஏதோ ரிப்பேர் ஆகலாம், அட்ராக்ஷன் ஆகலாம். ஏன்னா ஓரளவுக்கு காப்பர்ல கரண்ட் போகுது அப்படின்னு நமக்கு யோசிச்சுக்கனால நமக்கு தோணும் ஒரு. ஆனா வாட்டர் பார்த்தோம்னா நமக்கு தோணும், வாட்டர் ரிப்பேர் ஆகுமா, அப்ப வாட்டர் விலகி போகுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஆக்சுவலா அது நல்ல சந்தேகம் அதுதானே? எஸ், கண்டிப்பா அது நடக்கும். அதாவது இந்த ரிப்பல்சன் வந்து ரொம்ப 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 வீக்கா இருக்குமா. அதனாலதான் ஃபர்ஸ்ட் சொன்ன வீக்லி ரிப்பல்ஸ் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கும். தட் இஸ் நீங்க எவ்ரிடே லைஃப்ல பார்க்க மாதிரி ஒரு பெரிய ஒரு விளக்கம் மாதிரிலாம் பார்க்க முடியாது. நீங்க ரெண்டு மேக்னெட் வச்சீங்கன்னா ஆப்போசிட் போல்ஸ் லைக் போல்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். லைக் போல்ஸ்னா விளக்கம் அதை கூட நீங்க பார்க்கலாம், ரொம்ப தள்ளி தள்ளி போடுறத பார்க்கலாம். பட் அந்த மாதிரி இதுல பார்க்க முடியாது. யூ வுட் லைக் எப்படின்னா நாட் சம்திங் லைக் தட் யூ வுட் நோட்டீஸ் இன் எவ்ரி லைஃப். அப்ப இதை பார்க்கணும்னா உங்களுக்கு கண்ணா தெரியணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்தா இதோட எஃபெக்ட பார்க்கலாம். அந்த வாட்டர் ரிப்பல் ஆகிறத நீங்க பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ராங்கா நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், நான் யூனிஃபார்ம் ஒரு இடத்துல வீக்கா ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும். ரைட். இப்போ நீங்க இந்த வாட்டர் அப்படிங்கிற டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலை நீங்க எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக்ல வைக்கிறீங்கன்னா, இந்த வாட்டர் மாலிகுல இருக்கிற ஒரு எலக்ட்ரான்லாம் அதோடைய ஆர்பிட்ல அப்படியே அட்ஜஸ்ட் ஆகும். ஏன்னா அதெல்லாம் முன்னாடி சொன்ன ஒரு பாயிண்ட் சொன்னா எலக்ட்ரான் அட்ஜஸ்ட் ஆகும், அட்ஜஸ்ட் தேர் ஆர்பிட்ஸ். அப்ப இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ணும், நம்ம இப்பதான் பார்த்தோம், இன்டியூஸ்ட் மேக்னெட்டிக் கிரியேட் பண்ணும். திஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கிரியேட்ஸ் எ டைனி, சரியா, அதுக்காண்டி ரொம்ப பெருசா இல்ல, டைனி இன்டியூஸ்ட் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட். அந்த இன்டியூஸ்ட் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட், சாரி மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதை ஆப்போஸ் பண்ணும். எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க உள்ள நடக்குது, அவ்வளவு விஷயம். வாட்டரை டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் வைக்கும் போது எலக்ட்ரான்ஸ் அதுல அதோடைய ஆர்பிட் அட்ஜஸ்ட் பண்ணுது. அதுதானே நம்ம சொன்னோம், மாலிகூல்ஸ் இருக்கிற எலக்ட்ரான் அட்ஜஸ்ட் ஆர்பிட். அதனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு டைனியான இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் கிரியேட் ஆகுது. இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் கிரியேட் ஆகுது. இது என்ன பண்ணும், நீங்க கொடுத்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட ஆப்போஸ் பண்ணும், சரியா? அப்போ இந்த இன்டியூஸ் மேக்னெட்டிக் ஆப்போஸ் பண்றதுனால அந்த மெட்டீரியல் என்ன ஆகும்னா, அந்த வாட்டர்ங்கிற மெட்டீரியல் புஷ்டு அவே ஃப்ரம் த region of strong earth magnetic field towards the region of weak earth magnetic field. இதுதான் ரிப்பல்சன். புரியுதா? உங்க ஸ்ட்ராங்கான அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு நான் யூனிஃபார்ம் சொல்றோம். நான் யூனிஃபார்ம்னா ஒரு இடத்துல ஸ்ட்ராங் ஒரு இடத்துல வீக் இருக்கும். ஸ்ட்ராங்கான இடத்துல இருந்து வீக்கான இடத்தை நோக்கி இந்த மெட்டீரியல் அப்படி நகரும், சரியா? இதுதான் ரிப்பல்சன். அப்போ இதை பார்க்க முடியுமானா பார்க்க முடியும். எப்பன்னா சாதாரணமா வெறும் கண்ணால பார்க்க முடியாது, நமக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான லேபரட்டரி கண்டிஷன்ல பார்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், சரியா? So water is pushed away from the magnetic field, though the effect is so subtle, it's only detectable under the specific laboratory conditions. இது கிளியர் ஆயிட்டா? இது புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். ஏன்னா வந்து வாட்டரை பத்தி டவுட் வரும். இதே மாதிரி நீங்க கோல்டு காப்பரை யோசிச்சுக்கலாம். அப்போ காப்பர் இதெல்லாம் என்ன பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல கொஞ்சம் ரிப்பல் ஆகும். பட் அந்த ரிப்பல்ல நம்ம வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு கண்டிஷன்ல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல
பார்க்கலாம். இதுதான் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஓகே, இது வரைக்கும் கிளியர் ஆயிடுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து யாரை பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பேராமேக்னெட்டிக். பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க டயாமெட்ரிக் மெட்டீரியல் படிச்சிருக்கீங்களா, அதோட ஆப்போசிட். ஆப்போசிட்டா அப்படின்னா தட் இஸ் வீக்லி அட்ராக்டட். அப்ப இது நம்ம கொஞ்சம் அட்ராக்ட் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு நீங்க கொடுக்கும் போது இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் என்ன ஆகும்னா வீக்லி அட்ராக்ட் ஆகும். தட் ஆர் தட் இஸ் தே ஆர் ஆப்போசிட் ஆஃப் த டயாமெட்ரிக் மெட்டீரியல். கரெக்டா? ஏன்னா இந்த மாதிரி மெட்டீரியலுக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேல கொஞ்சம் அட்ராக்ஷன் இருக்கும், கொஞ்சம் ஆர்வம் இருக்கும், கொஞ்சம் பிடிக்கும். இது எப்படினாலும் நம்ம புரியுறமா புரிஞ்சுக்கலாம். சரியா? நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் பிடிக்கும். அந்த அந்த நம்ம பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்னா மேக்னெட்டிக் தான் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ ஒரு மேக்னெட் பக்கத்துல நீங்க இந்த மாதிரி மெட்டீரியலை வைக்கிறீங்கன்னா என்ன நடக்கும்? இப்ப நீங்க சொல்லிடுவீங்க, ஈஸியா சொல்லிடுவீங்க. என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? மேக்னெட் பக்கத்துல பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் வச்சா எஸ் என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும். ஒரு மெட்டீரியல் வச்சீங்கன்னா அட்ராக்ட் ஆகும். ஆனா ரொம்ப வீக்கா, அதையும் நம்ம சொல்லணும். ஏன்னா அட்ராக்ட் ஆகும்னா, ஏன்னா அடுத்து ஒரு ஆள் வராரு பெரோ மேக்னெட்டிக், அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் ஆவாரு. அதனால இந்த இடத்துல ஒரு சின்ன வார்த்தை போட்டுருக்காரு, தட் இஸ் வீக். ரொம்ப வீக்கா அட்ராக்ட் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, அலுமினியம். அலுமினியம் நம்ம சொல்லலாம். அப்புறம் சோடியம் சொல்லலாம், ஆக்சிஜன். இதெல்லாம் நம்ம வந்து இது சொல்லலாம். யாருக்கு? பேராமேக்னெட்டிக் தெரியாது. இது கிளியர் ஆயிட்டா? சரியா? ஓகே, கெமிக்கல் எலமெண்ட் சில்வரி ஒயிட்டா இருக்கக்கூடிய டக்டில் மெட்டல், அதுதான் நம்ம வந்து சொல்லுவோம். லோ டென்சிட்டி எல்லாம் இருக்கும் அலுமினியத்துக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் அலுமினியம், சோடியம், ஆக்சிஜன் வந்து இதுல நம்ம சேர்த்துக்கலாமா? ஓகேப்பா. இப்ப நம்ம அடுத்து இந்த வாரம் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் வாரம். இதை நீங்க பார்த்தாலே சொல்லிடலாம். ஏன்னா ரெண்டுமே நம்ம ஒரு ரெண்டு கேஸ் சொல்லியாச்சு. அப்ப இது மூணாவது கேஸ் என்ன ஆகும்? கண்டிப்பா ஸ்ட்ராங்லி அட்ராக்டட் டு த strongly attracted to the magnetic field. Clear? ஈஸியா புரிஞ்சுச்சா? strongly attracted to the magnetic field. These are the classic magnets we all know and love. படிச்சிருக்கோம். அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் ஆகும் மேக்னெட்டிக் ஃபீல்டுல. தே ஆர் சூப்பர் அட்ராக்டட். தமிழ்ல சொல்லணும்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஓட்டிக்கிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேர்ட்ல ஃபெரோன்னு ஒண்ணு இருக்கு. ஃபெரோ அப்படிங்கிறது லாட்டின் வேர்ட். லாட்டின் வேர்டுல ஃபெரோ அப்படின்னா அயான் அப்படின்னு அர்த்தம். லாட்டின் ஃபெரோ கம்ஸ் ஃப்ரம் த லாட்டின் வேர்டு. இருக்குன்னா அயானுக்கு. அதனாலதான் வந்துச்சு. சரியா? ஓகே, இதுக்கு எக்ஸாம் சொல்லுவாங்க. அயான் பேர்ல இருக்கனால அவர் அப்படியே சொல்லிடும். அயானு, நிக்கல், கோபால்ட், இதெல்லாம் நம்ம வந்து இதுக்கு எக்ஸாம் தான் சொல்லிக்கணும். ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் புரிஞ்சுதாப்பா? ரைட். இது கிளியர் ஆன பிறகு நான் கியூரி ஸ்லாட் நடத்த போறேன். அதுக்கப்புறம் கியூரி வி ஸ்லாட் நடத்த போறேன். சரியா? இது எல்லாத்தையும் நம்ம வந்து சிமுலேஷன் அழகா பார்க்கலாம். நான் லேட்டரா சிமுலேஷன் காமிக்கிறேன். கியூரி ஸ்லாட். இப்போ நம்ம பார்க்க போற என்னன்னா, இப்ப நம்ம மெட்டீரியல் பார்த்தோம், டயாமேக்னெட்டிக், பேராமேக்னெட்டிக் அண்ட் அஸ் வெல் அஸ் நம்ம ஃபெரோமேக்னெட்டிக். டெம்பரேச்சர்னால இந்த மெட்டீரியல் எப்படி அஃபெக்ட் ஆகுது
ஸ்பெசிபிக்கா நாம பார்க்க போறது முக்கியமான ஒரு ஆளை, அதுதான் பேராமேக்னெட்டிக். சரியா? கிளியரா? ஸோ பேராமேக்னெட்டிக் அந்த மெட்டீரியல் எப்படி நீங்க கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சர், சரியா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்ப எடுத்தோமா டெம்பரேச்சர் பொறுத்து எப்படி அஃபெக்ட் ஆகுது, எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ தட் கான்செப்ட் இதுதான் கியூரிஸ் லா. அப்போ கியூரிஸ் லா என்ன சொல்லுதுன்னா மேக்னெட்டிக் சசபிலிட்டி சொல்லுவாங்க. பேராமேக்னெட்டிக் மேக்னெட்டிக் சசபிலிட்டி சை எம் அப்படின்னு போடுவாங்க. மேக்னெட்டிக் சசபிலிட்டினால அப்படி போடுவாங்க. ஏற்கனவே சசபிலிட்டினா சைன் தெரியும், மேக்னெட்டிக் சசபிலிட்டினா எம் கொடுப்பாங்க. இது வந்து பேராமேக்னெட்டிக் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த இட்ஸ் அப்சல்யூட் டெம்பரேச்சர். சரியா? சை எம் directly proportional to 1 by t or inversely proportional to t அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா அதை எடுத்துட்டு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். அப்ப ஈக்குவல் போட்டு ஒரு கான்ஸ்டன்ட் சேர்ப்பீங்க, அதான் சி. இந்த சி தான் கியூரிஸ் கான்ஸ்டன்ட். கிளியரா? இது ஸ்டேட்மெண்ட். மேக்னெட்டிக் சசபிலிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஈச் அப்சல்யூட் டெம்பரேச்சர். இது கான்செப்ட். இத புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? இத பார்த்தாலே தெரியும். நீங்க டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண அதாவது பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலோடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண அதோடைய மேக்னெட்டிக் சசபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். கிளியர் ஆயிட்டா? மேக்னெட்டிக் சசபிலிட்டி என்னன்றது லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லி கொடுத்தேன், ரீகால் பண்ணிக்கோங்க. மேக்னெட்டிக் சசபிலிட்டினா how easily or how strongly a material can be magnetized. இதான் மேக்னெட்டிக் சசபிலிட்டி. அது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. டெம்பரேச்சர் அதிகமாக இந்த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலுடைய மேக்னடிசம், அந்த காந்த தன்மை, அதை அந்த எடுத்துக்கிற தன்மை ஏத்துக்கிற தன்மை குறைஞ்சு போயிட்டே இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு இருந்தது, இப்ப டெம்பரேச்சர் கூட்ட அதை அப்படியே எடுக்கிறத அப்படியே அந்த மேக்னடிசம் ஏத்துக்கிற சக்தி வந்து இருக்கு அப்படியே குறைஞ்சு போயிட்டே இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பேராமேக்னெட்டை, இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஒரு பாயிண்ட் சொல்ல போறேன். ஒரு பேராமேக்னெட்டை நீங்க சூடுபடுத்தே இருந்தீங்கன்னா அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி குறைஞ்சிரும். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோமா? ஏன் இருக்கா? சசபிலிட்டி போன கிளாஸ் வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு, பாருங்க. ஓகே, குறைஞ்சிரும். சசபிலிட்டி குறையும், இன்டென்சிட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு, அது குறைஞ்சிரும். இது கிளியர் ஆயிட்டப்பா? இது பேராமேக்னெட்டிக் பார்க்கிறோம். அப்போ கியூரி லா புரிஞ்சிருக்கும். எந்த எக்ஸாம்ல எந்த இன்டர்வியூல கேட்டாலும் இப்போ உங்களால சொல்ல முடியும்னு எனக்கு நம்பிக்கை வருது. உங்களுக்கு நம்பிக்கை வரும். கண்டிப்பா ரீட் பண்ணுங்க, திருப்பி எடுக்கலாம். ஓகே, கியூரி வீஸ் லா. இது என்ன சார்? ஏற்கனவே கியூரி லான்னு சொல்லிட்டீங்க, இப்ப என்ன சார் கியூரி வீஸ் லா? எஸ், இங்க நம்ம யாரை பத்தி படிக்க போறோம்னா ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் பத்தி படிக்க போறோம். போன தடவை பேராமேக்னெட்டிக், இப்போ யாரு? ஃபெரோமேக்னெட்டிக். ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் எக்ஸாம் டக்குன்னு மனசுல யோசிங்க, அயனை விடுங்க, ஏன்னா ஃபெரோன் பேர்ல இருக்க அயன் விடுங்க. வேற எஸ், கோபால்ட், நிக்கல். யா, ஓகே, தே ஆர் டிஃபரண்ட். இங்க அந்த டெம்பரேச்சர் பொறுத்து அதுல இது வந்து டிஃபரெண்டா இருக்க போகுது. எப்படி சார்? நீங்க ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல ஃபெரோமேக்னெட்டை நீங்க ஹீட் பண்றீங்க, சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்க போகுது. அதுதான் கியூரி வீஸ் லா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. சரியா? சோ கியூரி வீஸ் லா என்ன டெஸ்கிரைப் பண்ணுதுன்னா magnetic susceptibility of the ferromagnetic material above their Curie temperature. ஃபார்முலா நான் போடுறேன். இதுதான் ஃபார்முலா கியூரி வீஸ் லா. கியூரி வீஸ் லா எதை டெஸ்கிரைப் பண்ணுதுன்னா வழக்கம் போல ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலோட சசபிலிட்டி தான். ஆனா முக்கியமான ஒரு வார்த்தை, முக்கியமான ஒரு கான்செப்ட், முக்கியமான ஒரு டேர்ம் வருது. என்னன்னா கியூரி டெம்பரேச்சர். டிசி போடுவாங்களா, அதான் கியூரி டெம்பரேச்சர். அப்படியா? கியூரி டெம்பரேச்சர் என்ன? இந்த டிசியை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்? So this is the magic temperature. இது வந்து என்னன்னா ஒரு மேஜிக்கான டெம்பரேச்சர்.
இந்த டெம்பரேச்சருக்கு மேலதான் எபோ எபோ டிசி ஒரு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், பியூரி டெம்பரேச்சர். சரியா? எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டெம்பரேச்சர், பியூரி டெம்பரேச்சர். அது நான் ஒரு 2-3 எக்ஸாம் காமிக்கிறேன். ஓகே, அயானுக்கு இருக்கும், நிக்கலுக்கு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எபோ த டெம்பரேச்சர், the ferromagnetic material loses its strong ferromagnetic property. ஸோ எபோ டிசிக்கு அப்புறம் ஃபெரோ என்னதான் மாறிடுறாருன்னா, ஏன்னா அவருடைய அந்த பியூரி டெம்பரேச்சருக்கு மேல நீங்க ஹீட் பண்ணிட்டே இருக்கீங்க அந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல, அவருடைய அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அவருக்கு விட்டுட்டே இருக்காரு. ஒரு டைம் என்ன ஆயிடுறாருன்னா நேராக மாறிடுறாரு, பேராமேக்னெட்டிக்கா மாறிடுறாரு. இது கிளியரா? அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு டெம்பரேச்சர் பியூரி டெம்பரேச்சர். கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ஆமா சார், ஆமா. ஃபர்ஸ்ட் நீங்க பேராவல சொல்லும் போது ஒண்ணும் இல்ல, ஓகே ஹீட் பண்ணா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி போயிடும், சசபிலிட்டி குறைஞ்சிரும் சொன்னீங்க. ரைட், அப்படிதானே? அதோடைய அந்த மேக்னெட்டிக் பவர் வந்து ஏற்றுக்கிற தன்மை குறைஞ்சது சார், அதனால மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி குறையுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா சசபிலிட்டி குறையுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்க ஒரு முக்கியமான இன்னொரு ஆள், ஒரு ஆள் இன்னொரு ஆளா மாறாரு. அப்ப இன்ட்ரெஸ்டிங் தானே? அப்புறம் உங்களுக்கு வந்து பேரோமேக்னெட்டிக் இருக்கு. ஒரு சும்மா உதாரணம் சொல்றேன். பேரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்கு. அப்ப இதை பேராவை மாத்துனா நீங்க மேஜிக் பண்ண போறீங்க. அதுதான் மேஜிக் டெம்பரேச்சர். ஹீட் பண்ண போறீங்க. அயனோ நிக்கலோ உங்களுக்கு பியூரி டெம்பரேச்சர் தெரிஞ்சிச்சு. இப்ப 1000 இருக்குன்னா நீங்க 1001, 1002, 1003 டிகிரி கெல்வின், டிகிரி செல்சியஸ்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அப்படியே கொஞ்சமா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பெறும். ஒரு டைம்ல உங்களுக்கு வந்து பேராமேக்னெட்டிக் கிடைச்சிடும். அப்புறம் மேஜிக் தானே அது. கரெக்டா? சோ முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வேண்டாம். ஸோ ஃபெரோமேக்னெட்டை நம்ம சூடுபடுத்தே போனோம். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் தாண்டும் போது, அதாவது பியூரி டெம்பரேச்சர் தாண்டும் போது அதோடைய அந்த ஸ்ட்ராங்கான மேக்னீசியம் லூஸ் ஆயிரும், இழந்துரும். இழந்து சாதாரணமா ஒரு ஆழம் மாறிடாது, அதாவது பேராமேக்னெட் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். சரியா? சாதாரண ஆள்னா பேராமேக்னெட் சாதாரணமா நினைக்கிறீங்க. ஒரு சாதாரண பேராமேக்னெட் இந்த மாதிரி ஆக்ட் ஆகும், அதே மாதிரி இந்த பெரோ வந்து ஆக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஓகே, ரைட். சோ இந்த டெம்பரேச்சர் பேர் தான் பியூரி டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் அயனுக்கு இப்ப அயன் இதோட பியூரி டெம்பரேச்சர் நான் சொல்றேன், 270 டிகிரி செல்சியஸ். ஒன்னுல கேட்கலாம், இன்டர்ல கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. 270 டிகிரி செல்சியஸ். அப்போ நான் உங்கள்கிட்ட அயன் தாரேன். அயன் ஏற்கனவே ஃபெரோ, இதை ஃபெரோவை மாத்துப்பா அப்படின்னா என்ன பண்ணீங்க? இந்த டெம்பரேச்சருக்கு மேல ஹீட் பண்ணுங்க. 770 வரைக்கும், 769 வரைக்கும் ஒரு பேராமேக்னெட் தான் இருப்பாரு. சரி, ஃபெரோமேக்னெட் தான் இருப்பாரு, ஸ்ட்ராங்கா இருப்பாரு. 770 அப்படின்னு மாறுவாரு. கரெக்டா? பர்டிகுலர் டெம்பரேச்சர், பியூரி டெம்பரேச்சர் மேல அயான் வந்து பேராமேக்னெட்டா மாறிடும். கிளியர் ரைட்டா? ஓகேப்பா. இப்போ நம்ம சிமுலேஷன் பார்க்கலாம். செகண்ட். இந்த சிமுலேஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 3 types of magnetic material. How do they respond to a magnetic field? Magnetic field எப்படி இருக்க போது? 3 டைப் ஆஃப் மேக்னெட்டிக். இந்த பார்க்கலாம். மைக்ரோஸ்கோபிக் பிஹேவியர் அப்படின்னா அந்த ஆட்டம் மேக்னெட்டிக் டொமைன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டெம்பரேச்சர் எஃபெக்ட்ஸ் ஆன் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம லாஸ்ட் தான் பார்த்தோம் பியூரிட்டி லா, இன்சுலேஷன் வித் பேராமேக்னெட்டிசம், பியூரிட்டிஸ் லா அண்ட் ஃபெரோமேக்னெட்டிக் டிரான்சிஷன். இப்போ மேக்னெட்டிக் சஸ்டெபிலிட்டி சை என்ன சொன்னேன், எந்த மாதிரி அந்த மெட்டீரியல் எப்படி மேக்னடைஸ் ஆகும், ஹவு மச் மெட்டீரியல் பிகாஸ் மேக்னடைஸ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதான் அதை மெஷர் பண்றதா மேக்னெட்டிக் சஸ்டெபிலிட்டி. ஸோ சை இஸ் கூட எம் பை ஹச், எம்ங்கிறது மேக்னடைசேஷன், ஹச்ங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஆல்ரெடி we know that. 3 கேட்டகரியை பாருங்க, ரொம்ப முக்கியம். நான் சொன்னா வீக்லி இருப்பது, வீக்லி அட்ராக்டட், அந்த சஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் பாருங்க. டயாமேக்னெட்டிக்கு சை வந்து 0 கம்மியா இருக்கும், ஸோ வீக்லி ரிப்பேர்டு. பேராமேக்னெட்டிக் இது நீங்க ஞாபகம். சஸ்டெபிலிட்டி உங்களுக்கு பின்னாடி டேபிள் இருக்கு, பட் இங்கேயும் நான் சொல்லிடுறேன். புக்ல பின்னாடி ஒரு டேபிள்ல இருக்கும். அதெல்லாம் பேராமேக்னெட்டிக்ல கிரேட்டர் தன் 0, ஆனா பட் ஸ்மால் தான். 0 அதிகம்னா பாசிட்டிவ் தான், பட் ஸ்மாலா இருக்கும். வீக்லி அட்ராக்ட். ஃபைனலி ஃபெரோமேக்னெட்டிக்
size double greater than 0, that is strongly attracted. Clear ஆயிட்டா? இப்போ நம்ம போலாமா? டயமண்ட்ஸ் போலாமா? ஓகே. இப்போ நீங்க இதை பார்க்கலாம். சரியா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் மேக்னடைசேஷன் m psi into h, psi வந்து பாத்தீங்கன்னா -10⁻⁵ கொடுப்பாங்க. ஸ்மால், ஏன்னா 0 விட கம்மின்னு சொல்லியாச்சு. ஸோ 0 விட கம்மினாலே நெகட்டிவ் தானே இருக்கும். காப்பர், கோல்டு, வாட்டர், மோஸ்ட் ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் தான் இதுல வரும். ஓகே ரைட். இப்போ பாருங்க, இதுல வந்து மேக்னெட், இது வந்து DIA இந்த சைட்ல போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா டயாமேக்னடைஸ், அதோடைய 3 சின்ன மட்டும் எடுப்பாங்க. இப்போ இந்த டயாமேக்னடிக் மெட்டீரியல் உள்ள ஆட்டம்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற பார்க்க போறோம். மேக்னெட்டிக் வச்சிருக்கேன், நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் 0 டெசிபல் நான் இன்க்ரீஸ் பண்றேன். இந்த ரெட் கலர் டாட்லாம் எல்லாம் ஆட்டம்ஸ், அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ். அது அப்படியே இப்போ ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் கூட்ட கூட்ட என்ன நடக்குன்னு பாருங்க. அது மாதிரி இந்த சைடில் உள்ள ரீடிங்கும் நீங்க பார்க்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னடைசேஷன், சசபிலிட்டி. சரியா? கூட்டுறேன். மேக்னடைசேஷன் மட்டும் கூட்டிட்டே இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ரெட் கலர் பால் பாத்தீங்கன்னா லேசா நகருது. நகருதா? தெரியுதா? ரொம்ப ரொம்ப லேசா நகரும். நீங்க கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுங்க. நான் இப்போ திருப்பி தெரியுதா உங்களுக்கு? முன்னாடி பின்னாடி கொண்டு போறேன். அலைன் ஆகுது. ஓகே. இப்போ இப்போ நீங்க பார்க்க போறது DIA, அதையும் இந்த மேக்னெட்டையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன காமிக்கிறேன், என்னன்னா DIA, அதாவது மேக்னெட்டிக் மெட்டீரியல் அங்க இருக்கு, டயாமேக்னெட்டிக். நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த சாம்பிள் அதை விட்டு விலைக்கு போவாங்க, வீக்லி ரெப்பல்ட் ஆகும். நம்ம சொன்னோமா, பார்க்கலாமாங்க, அதையும் பார்க்கலாம். தெரியுதா உங்களுக்கு? DIA அந்த சாம்பிள் கொஞ்சம் தள்ளி போயிருப்பாங்க. இதான் சொல்லலாம், வீக்லி ரெப்பல்ட் ரொம்ப டக்குன்னு போல, ரொம்ப லேசா. இந்த இதை நம்ம பெருக்கனால பாக்குறதே அவ்வளவு கஷ்டம். அதுதான் அந்த அளவுக்கு ஒரு சின்ன வேரியேஷன் தான் அது போயிட்டு இருக்கு. இந்த சிமுலேஷனால நமக்கு நின்று பார்க்க முடியுது. இது டயாமேக்னடிசம். கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ பேராமேக்னடிக்ஸ் போலாமா? இப்போ இங்கேயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட நான் இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்கு, இது வந்து ஸ்ட்ராங்லி அட்ராக்டட்னு சொன்னேன். நான் இப்போ ஆன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கலாம், பேரா வந்து அந்த மேக்னெட்டிக் பக்கத்துல வரணும், அதான் அட்ராக்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ அலைன் ஆகுது அங்க. சரியா? பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் பாருங்க, மேக்னெட் நோக்கி அட்ராக்ட் ஆகுது. ஓகே, சூப்பரா. ஓகே ரைட். இப்போ இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றேன், டிக்ரீஸ் பண்றேன். உங்களுக்கு தெரியுதா ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. இதுல வந்து சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் ஹேவ் ஆட்டம்ஸ் வித் பெர்மனன்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட். டயாமேக்னெட்டிக் சொன்னா இது சொன்னா diamagnetism occurs in all material due to Lenz's law. When you apply a magnetic field, electron orbits an atom gets slightly distorted. Distorted அப்படியே கொஞ்சம் சென்டென்ஸ் போறது மாதிரி. சரியா? நான் ஆல்ரெடி சொன்னேன், அது ஆட்டம்னா ரீஅலைன் ஆகும். This creates a tiny current loop that opposes applied field. Applied field oppose பண்ற மாதிரி current loop create ஆகும். The material develops a small magnetism opposite the field. Field க்கு opposite the small magnetism இது பண்ணும். The material is weakly repelled with a magnet. Okay, clear? So paramagnetic material have atoms due to permanent magnetic dipole, அதாவது magnetic movement, அதாவது unpaired electron இருக்கும். எந்த ஃபீல்ட் இல்லாம the magnetic movement point randomly due to thermal motion. அதுதான் நம்ம அப்படிதான் பார்த்தோம் பாருங்க, எல்லா டாட்ஸும் இருந்துச்சு. பட் நான் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் இது மேக்னெட்டிக் ஃபீல்ட கொடுக்கும்போது தான் அலைன் ஆச்சு. அதுதான் அடுத்த பாயிண்ட் சொல்றாங்க. நீங்க ஃபீல்ட அப்ளை பண்ணீங்கன்னா மூவ்மெண்ட்ஸ் ட்ரை டு அலைன் வித் த ஃபீல்ட். இந்த ஃபீல்ட் எப்படி இருக்கோ அதுக்கு அலைன் ஆகும். சரியா? அந்த ஃபீல்டு எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றால அலைன் ஆகும். ஹையர் டெம்பரேச்சர், மோர் டெம்பரேச்சர் அட்ஜேஷன், லெஸ் அலைன்மெண்ட். அதாவது இப்போ இப்படி இருக்கு, நான் டெம்பரேச்சர் கூட்டுறேன், என்ன நடக்கும் பாருங்க. சரியா? அவருக்கு திருப்பியும் இதாகுது, அதோட அலைன்மெண்ட் அந்த அளவுக்கு இல்லை. திருப்பியும் அங்க டெம்பரேச்சர் இது பண்ணும்போது டிக்ரீஸ் பண்ணும்போது அந்த அலைன்மெண்ட் ஓரளவுக்கு இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு பக்கத்துல இருக்கு. நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதுக்கு ஏற்றாலும் அப்படி மாற்றோம்னா உங்களுக்கு நல்ல இதான் பார்க்கலாம். ஓகே,
அலைன்மெண்ட் இல்ல பாத்தீங்கன்னா லெஸ் அலைன்மெண்டா இருக்கும். வீக் அட்ராக்ஷன் தட் டிக்ரீஸ் வித் டெம்பரேச்சர். சரியா? டெம்பரேச்சர் நீங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுங்க? வீக்லி அட்ராக்ட் ஆகும். இப்போ அதை பார்ப்போம். எப்படின்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க டெம்பரேச்சருக்கும் அந்த பேரா அந்த ஸோ ப்ளூ கலர் பாக்ஸ் மட்டும் பாருங்க. நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றேன். பேராமேட்ரிக் மெட்டீரியல் பாருங்க என்ன நடக்கும். என்ன நடந்துச்சு? வீக் அட்ராக்ஷன். நம்ம பெரிய ஸ்ட்ராங், ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங் கொஞ்சமாவது அட்ராக்ஷன் இருந்துச்சு. ஆனா இப்போ அட்ராக்ஷன் இல்லை. அப்போ இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்னா, இந்த டெம்பரேச்சரை நம்ம அப்படியே டிக்ரீஸ் பண்ணிட்டு வரோம். அப்படியே டிக்ரீஸ் பண்ணிட்டு வரோம். நம்ம ஃபர்ஸ்ட் மேல இருந்து ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து அப்படியே குறைச்சிட்டு வரேன். அந்த பேராமேக்னெட்ல அவ்வளவு பெரிய வித்தியாசம் தெரியாது. ஏன்னா ரொம்ப எக்ஸாக்டா கொடுத்துருவாங்க. ரொம்ப பெரிய வித்தியாசம் தெரியாது. அது என்ன ஆகும்னா ரொம்ப வீக்கா அட்ராக்ஷன் ஆகும் பார்ட்டிகல். சரியா? அண்ட் அதோடைய ஃபார்முலா கியூரிஸ் லா வந்து எம்எஸ் கூட சி இந்த வி பை டி. நம்ம சொன்னோம்ல இந்த கியூரி ஸ்னாப்ஷாட் அதெல்லாம் போடுறோம். 1/T போட்டோம்னா அலுமினியம், ஆக்சிஜன், பிளாட்டினம், ரேர் எர்த் எலமெண்ட்னா இந்த கேட்டகரியில வரும். கிளியரா? ஓகே. இப்போ நம்ம அடுத்து யாரை பார்க்க போறோம்னா ஃபெரோமேக்னடிசம். ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஃபெரோமேக்னடிக் மெட்டீரியல் ஹேவ் மேக்னெட்டிக் டொமைன்ஸ் ரீஜன் வேர் ஆல் ஆட்டம்ஸ் அலைன். சரியா? அலைன் ஆகும். ஆல் ஆட்டம்ஸ் அலைன் ஆகிறதுக்கு தான் நம்ம டொமைன்ஸ் சொல்றோம். டொமைன்ஸ் பாயிண்ட் இன் ரேண்டம் டைரக்ஷன் ஜீரோ நெட் மேக்னெட். பார்த்தாலே தெரியுது. ஒண்ணு மேல இருக்கு, ஒண்ணு கீழே இருக்கு. ஸோ டோட்டலா பார்க்கும்போது நமக்கு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். அதுக்காண்டி அங்க 5 இருக்கு, இது 3 இருக்கு அப்படின்னு பார்க்க கூடாது. ஓகே, ஒரு ரேண்டம் டைரக்ஷன்ல இருக்கு, ஜீரோ இருக்கு அப்படின்னு நெட் மேக்னெட்டிசம் ஜீரோ. ஃபீல்ட் அப்ளை பண்ணீங்கன்னா டொமைன்ஸ் அலைன் வித் ஃபீல்ட், அதாவது ஸ்ட்ராங் மேக்னெட்டிசேஷன் அப்ளை பண்ணி பார்க்கலாம். பாருங்க, புரியுதா உங்களுக்கு? அலைன் ஆகுது உங்களுக்கு. சரியா? இப்போ ஃபுல்லா அலைன் ஆயிடுது. கிளியர் ஆயிட்டா? சூப்பரா புரிஞ்சுதா? ஓகே, அதை பாத்தீங்க. எவ்வளவு பியூரி டெம்பரேச்சர் தெர்மல் எனர்ஜி பிரேக்ஸ் டொமைன் ஸ்ட்ரக்சர். டெம்பரேச்சர் இப்போ நான் என்ன மெட்டீரியல் எடுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெரோமேக்னெட், அதாவது அயன். ஏன்னா இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் பியூரி டெம்பரேச்சர் 770 கெல்வின். நான் இப்பதான் சொன்னேன் டிகிரி செல்சியஸ். ஓகே, இதெல்லாம் வந்து 70 கெல்வின். ஓகே, இப்ப நான் 300 கெல்வின்ல இருக்கேன். கூட்டுற என்ன நடக்கும் பாருங்க. 400, 480 கொஞ்சம் கொஞ்சமா மாறுதா? 69, 200. இந்த 700க்கு மேல போகும்போது என்ன நடந்தது பாருங்க. ஏன் கரெக்டா 770க்கு மேல என்ன நடந்தது பாத்தீங்களா நீங்க? Above the Curie temperature, thermal energy breaks from in structure. Okay, resulted very strong attraction below TC. ரொம்ப பெரிய அட்ராக்ஷன் இருக்கும். அதாவது இப்ப 770 கீழே கொண்டு வந்துடுறேன். 350 வச்சுக்கோங்க. ஃபெரோ அப்படிங்கிற அந்த கிரீன் கலர் பாக்ஸை பாருங்க. நான் மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபர்ஸ்ட் இருந்து கொண்டு வரேன். இப்போ இன்க்ரீஸ் பண்றேன். ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க அட்ராக்ஷன். ஃபீல்டை நான் இன்க்ரீஸ் பண்ணா அட்ராக்ஷன் நல்லா இருக்கும். கரெக்டா? வெரி ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் பிலோ டிசி இருக்கு. பேராமேட்ரிக் அபவுட் டிசியா இருக்கு. பேராமேட் டிசிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அது என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா வீக்லி அட்ராக்ஷன் ஆயிருக்கும். இப்போ 770 அப்படின்னா இப்போ அட்ராக்ஷன் மட்டும் பாருங்க எப்படி இருக்கா. இப்போ நான் வந்து மேக்னெட்டிக்ல லேசர் ஜீரோல இருந்து போய் கொண்டாடுறேன். அட்ராக்ஷன் இருக்கு, ஆனா ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கும். லேசா தான் நகருது. உங்க ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன். சின்ன மூவ்மெண்டா சொல்றேன். எனக்கு இங்க தெரியுது, உங்களுக்கு அங்க பார்க்கும்போது கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கு. அப்போ பேராமேக்னெட்டிக் மாத்துது. யாரோ இப்படி இருக்கே ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் பட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றதுனால நடந்திருக்கு. பியூரி டெம்பரேச்சர் வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், பேராமேக்னெட் டிஸப்பியர். அதெல்லாம் நம்ம அழகா பார்த்தோம். அயானுக்கு வந்து 770 கெல்வின், நிக்கலுக்கு வந்து 627 கெல்வின், டிசி 1388 கெல்வின். அதை தாண்டி நீங்க வந்து கொடுக்கணும். கிளியர் ஆயிட்டமா? சரி, இப்போ நம்ம கியூரி லாஸ் பார்ப்போம். இந்த கியூரி லாஸ் என்னெல்லாம் பார்த்தோம்? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க என்னெல்லாம் பார்த்தோம். கியூரிஸ் லானா என்ன? நான் இந்த இடத்த ஸ்டாப் பண்றேன். நீங்க தான் யோசிக்கணும். கியூரிஸ் லானா என்ன? கியூரிஸ் லா நம்ம எதுக்கு படிக்கிறோம்? கியூரிஸ் லா எதை எதை டிபெண்ட் பண்ணும்?
எஸ். அதாவது நான் இன்னும் ஓகே ஒரு பாயிண்ட் முன்னாடி சொல்லிட்டு வரேன். அதாவது தெர்மோமேக்னெட்டிக்ஸ்ல ஃபியூல் டெம்பரேச்சர் வந்து 770°C நான் எழுதி போடுறேன். நீங்க கெல்வின் போடுவாங்க. ஆக்சுவலி கெல்வின் கிடையாது. டிகிரி செல்சியஸ் 770°C. பட் இங்க வந்து சிமுலேஷன் வந்து அது கெல்வின் போடுவாங்க. ஏன்னா டெம்பரேச்சர் பொதுவா கெல்வின்ல நம்ம எஸ்ஐ யூனிட் அதை போடுவாங்க. அந்த வேல்யூ எப்படி போட்டாங்க, ஆனா கெல்வின்ல மாத்தாம போட்டுட்டாங்க. சரியா? அதை நான் சொல்லுவேன். அது சிமுலேஷன் சின்ன சின்ன நம்ம கோடிங் அப்போ வரும். அடிக்கடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து மாற்றி தான் எழுதணும். ஓகே. ஸோ நீங்க கெல்வின்ல பாத்தீங்கன்னா 1043 கெல்வின் வரும். ஓகேவா? அது ஏன்னு உங்களுக்கு தெரியும். 770 தான் இருக்கு. பட் அதை வந்து நீங்க கெல்வின்ல மாற்றும் போது உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ 770°C இந்த இடத்துல நினைக்கிறேன். ஓகே ரைட். அந்த இடத்துல சொல்லுவாங்க. ஓகே. கியூரிஸ் லாக்கு வந்துடும். கியூரிஸ்ல இதெல்லாம் டிபெண்ட் பண்ணுன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. பேராமேட்ரிக் இப்போ இந்த கிராஃப் கொடுப்போம். மேக்னடைசேஷன் 1/T இருக்கும். மேக்னடைசேஷன் 1 டெம்பரேச்சர். இந்த ஃபார்முலா இருக்கு. M = C × P/T. பேராமேட்ரிக் மெட்டீரியல் மேக்னடைசேஷன் ப்ரொபோர்ஷனல் டு தி ஃபீல்ட். வி ஸ்ட்ராங் ஃபீல்ட் இருந்தா மோர் எலிமெண்ட் இருக்கும். டெம்பரேச்சர் கூட்டினீங்கன்னா லெஸ் எலிமெண்டா இருக்கும். கியூரிஸ் கான்ஸ்டன்ட் மெட்டீரியலோட ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டி. இந்த பிளாட் M is 1/T is a straight line through the origin. ஸோ அது அந்த ஸ்ட்ரைட் லைன் வரும். பட் பாயிண்ட் அங்கங்க வைக்கும். அதுவும் கொஞ்சம் சிமுலேஷன்ல ரிப்பேர் ஆகும். நான் சரி பண்றேன். ஓகே ரைட். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது நீங்க ஸ்ட்ராங் ஃபீல்டு கொடுத்தீங்கன்னா மோர் எலிமெண்ட் வந்து அதெல்லாம் நம்ம பார்த்தோம். பேராமேக்னெட்டிக்ல பார்த்தோம். அதுதான் பேராமேக்னெட்டிக் தான் பார்த்தோம். இதுக்கு வந்து டெம்பரேச்சர் கொடுக்கும் போது லெஸ் எலிமெண்ட் ஆச்சு. இப்போ நான் பாருங்க, இந்த இடத்துல டெம்பரேச்சர் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்றேன். அங்க ஆட் பண்ணிப்பாங்க. பட் நான் அடுத்த ஒரு டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணி இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அந்த ஸ்க்ரீன்ல ஒய் ஆக்சிஸ் ஒரு பாயிண்ட் மாதிரி வரும். அது ஸ்ட்ரைட்டா ஒரு பாயிண்ட் மாதிரி வச்சுக்கிட்டாலும் அங்க இருக்க லைன் நம்ம தப்பா வரும். ஓகே இப்படி இருக்கும். பட் நீங்க எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்னா, இந்த பாயிண்ட் எல்லாம் ஆக்சுவலி ஃபர்ஸ்டே வந்து இப்படி பிளேஸ் ஆகணும். இப்படி பிளேஸ் ஆகி அதெல்லாம் கனெக்ட் பண்ற கோடு இப்படி ஸ்ட்ரைட் லைன்ல போடணும். அது வந்து ஆரிஜின் வந்து மீட் பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட்ல இங்க வராது. இதுக்கு நேரா இந்த இடத்துல விழுந்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் லைனை கனெக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த பாயிண்ட்லாம் அங்கங்க விழுந்துடும். நான் கிராப் மட்டும் ஸ்ட்ரைட் லைன்ல விட்டுருக்கோம். அது இது பண்ணணும், சரி பண்ணணும். ஓகே. ஸோ இங்க வந்து இந்த கிராஃப் இப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். நம்ம புக்ல இருக்கு கரெக்டா. அதாவது நீங்க மேக்னடைசேஷன் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம புக்ல சசபிலிட்டிக்கு ஒரு கிராஃப் போடுப்பாங்க, இப்படி போடுப்பாங்க. நீங்க அந்த ரெண்டு கிராஃபையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இது மேக்னடைசேஷன் கிராஃப், அது சசபிலிட்டி கிராஃப். மேக்னடைசேஷன் சசபிலிட்டி இருக்கு, அடுத்து நீங்க பண்ணலாம். ஓகே இட் இஸ் யுவர்ஸ். ஸோ டெம்பரேச்சர் இப்போ நான் 425 கெல்வின் வச்சிருக்கேன். 1/T டெம்பரேச்சரை வச்சு நான் இதை போட்டீங்கன்னா இப்படி வரும். மேக்னடைசேஷன் இருக்கு, கியூரிக் கான்ஸ்டன்ட் இப்படி இருக்கு. அது வந்து ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டி. நான் என்ன மெட்டீரியல் இருக்குன்னா அதோட ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இது வந்து இதுல சொல்லி கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ஓகேவா? ரைட். நம்ம கியூரி மீன்ஸ் பார்ப்போம். அதுல கிராஃப் கொஞ்சம் நல்லா வருது. இதை தீட்டா போடுவாங்க, அதான் கியூரி டெம்பரேச்சர். சரியா? This law applies ferromagnetic about the Curie temperature. Magnetic susceptibility, Curie's constant, temperature, these temperature or Curie temperature மட்டும் ஸ்ட்ரைட் லைன்ல வரும். ரைட். இப்போ பார்க்கலாமா? இப்போ நான் டெம்பரேச்சர்ல ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன். அடுத்து டெம்பரேச்சர் கூட்டுறேன். இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்றேன். இன்னொரு பாயிண்ட் கூட்டுறேன். அந்த இடத்துல நம்ம வேற வேற டெம்பரேச்சர் வச்சு பார்க்கறேன் அப்படிப்பாங்க. ஓகே. இப்போ இங்க பீஸ் டெம்பரேச்சர் நம்ம கியூரி எடுத்துனா சாரி அயான் எடுத்துனா 770°C போடுறோம்னா அதுதான் டெம்பரேச்சர் 1000. அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதை விட தாண்டி போயிடும். அப்ப இது வந்து என்ன ஆயிருக்குன்னா பேராமேக்னெட்டிக்கா ஆக்ட் ஆயிருக்கும். சரியா? இது வந்து மேக்னடைசேஷன் அண்ட் நமக்கு வந்து சசபிலிட்டி இதெல்லாம் வந்து விடுறோமா. மேக்னடைசேஷன் சசபிலிட்டியே இந்த போடுறாங்க. 1/x
1 by psiக்கும் Tக்கும் உண்டான கிராஃப் அப்படி போட்டிருக்காங்க. சரியா? இதோட மீனிங் என்னன்னா, இப்ப அந்த ஒரு டெம்பரேச்சர் கீழே, அதாவது பிலோ த கியூரிக் டெம்பரேச்சர், இது வந்து ஆக்ட் ஆகும் பேரோமேக்னெட்டிக். எபோ த கியூரிக் டெம்பரேச்சர் இது என்ன ஆயிடும்னா பேராமேக்னெட்டிக் மாறிடும் அப்படிங்கிறது தான் இதோடைய மீனிங். ஓகே. இப்போ இங்க கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா 1 by சைக்கு போடுவாங்க. நம்ம புக்ல வெறும் சைக்கு போடுவாங்க. நீங்க அந்த இடத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இங்க கிராஃப் வாங்கிக்கிறோம்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி கிராஃப நம்ம புக்ல போட்டது அது அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க அதுக்கு ஏதாவது எம்மோ அதில் சைக்கோ யோசிச்சு பார்க்கணும். இங்க 1 by சைக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். வெறும் சைக்கு போட்டா அப்ப அது நீங்க பார்க்கணும். அது கிராஃப் எப்படி வரும் பார்க்கணும். சரியா? பட் எல்லா கான்செப்டும் ஒன்று தான். அந்த கிராஃப் தான் புக்ல உள்ளதுக்கும் இங்க உள்ளதுக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு. ஓகே. பேராமேக்னெட்டிக் பாத்தீங்கன்னா நீங்க பின்னாடி இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா இது இருக்கும். இந்த ஸ்டேட் நீங்க பின்னாடி டேபிள்ல பாத்தீங்கன்னா அது இருக்கு. இதுக்கு நம்ம தியூரி பீஸ்ல வந்து இங்க வந்து என்ன பண்ணிப்பாங்க, மேக்னடைசேஷன் எடுத்துக்க மாட்டாங்க. 1 by சைடு நான் மேக்னடைசேஷன் போட்டு இந்த கிராஃப் வந்து நம்ம புக்ல உள்ள மாதிரி கிராஃப் இங்க கொண்டு வரணும். சிமுலேஷன் கொண்டு வரணும். அது லேட்டரா செக் பண்ணணும். சரியா? இதுதான் இன்னைக்கு உள்ள கான்செப்ட். இதெல்லாம் நீங்க படிங்க, வீட்டில் போய் படிங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டேன். மெட்டீரியலோட பிஹேவியர் எடுத்துக்கணும், டெம்பரேச்சர் எடுத்துக்கணும், கியூரிஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் உங்க புக்லயே செக் பண்ணி பார்த்து அந்த சம்பந்தம். ஓகேங்களா? கிளாஸ் நடத்தல. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு டாபிக் பார்ப்போம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.